தமிழ் சினிமால ரொம்ப ஃபேமஸான நடிகர்கள் ஒருத்தர் தான் பாபி சிம்ஹா. இவரு ஒரு பிரபல இயக்குனர் மேல புகார் கொடுத்ததுனால அவரு கைது செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். பாபி சிம்ஹா குறும்படங்கள் மூலமா அறிமுகமாகி பீட்சா, இறைவி, ஜிகிர்தண்டா, இப்போ கடைசியா வெளியான பேட்டைங்கிற படத்திலையும் நடிச்சிருந்தாரு. இந்த நிலையில இந்த மாசம் 22ஆம் தேதி மதுபாலா பாபி சிம்ஹா நடிப்புல அக்னி மிஸ்ஸஸ் தேவி அப்படிங்கிற படம் வெளியாக இருக்கு. இந்த நிலையில இந்த படத்தோட இயக்குனர் ஜான் பால்ராஜ் மேலதான் நடிகர் பாபி சிம்ஹா ஒரு புகார் ஒண்ணு கொடுத்திருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2018ல அக்னி மிஸ்ஸஸ் தேவ் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி எங்கிட்ட ஷூட்டிங்க்கு கால் சீட் வாங்கி 5 நாள் ஷூட் பண்ணாரு. முதல்ல ஷூட்டிங் நடந்த 5 நாளும் வேற ஒரு கதையை வச்சு ஷூட் பண்ணிருக்காரு. நான் அப்புறம் அவர்கிட்ட போய் என்கிட்ட சொன்ன கதையை எடுத்தாதான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இல்லன்னா நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நடிச்ச காட்சிகள் எல்லாத்தையும் போட்டு காட்ட சொன்னேன். இந்த விஷயம் வழக்கா மாதிரி இப்ப கோயம்புத்தூர் கோர்ட்ல நிலுவையில இருக்கு. இந்த நிலையில வர 22ஆம் தேதி அக்னிதேவ் படம் வெளியாக இருக்குன்னு சொல்றாங்க. இந்த படத்துக்கு ப்ரமோஷனை என்னோட பேர்லயே பண்றாங்க. நான் இந்த படத்துல நடிக்கல, நான் இல்லாத காட்சிகளை டூப் வச்சும் கிராபிக்ஸ் வச்சும் பண்ணிருக்காங்க. அதனால இயக்குனர் ஜான் பால்ராஜ் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு பாபி சிம்ஹா புகார் கொடுத்திருக்காரு. இதை ஏத்துக்கிட்ட பரங்கிமலை போலீசார் 406, 420, 469, 470ன்னு ஆள்மாறாட்டம், மோசடி, ஏமாற்றுதல்னு இந்த பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு வராங்க. இதனால அக்னிதேவ் படத்தோட இயக்குனர் ஜான் பால்ராஜ் கைதாகும் நிலை ஏற்பட்டிருக்கு. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க.